நேத்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் கூடிய நல்வாழ்த்துகள் மற்றும் ஒரு வியாழன் உதய தரிசனம் நிகழ்ச்சியின் ஊடாக கருத்துக்களம் தொடர்ந்து கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். நேயர்களை எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எங்கள் எண்ணங்கள் தான் வாழ்க்கை. எனவே எங்கள் எண்ணங்களை நாங்கள் தூய்மையாகவும் நன்றாகவும் வைத்திருக்க வேண்டும். சிரித்த மோத்துடன் நாளை ஆரம்பியுங்கள். அன்போடு ஆரம்பியுங்கள். அன்போடு ஆரம்பித்து அன்போடு செலவு செய்யுங்கள். அன்போடு நிறைவு செய்யுங்கள். இதுதான் இறைவனை அடையக்கூடிய சிறந்த வழி என்று சொல்லப்படுகின்றது. அன்போடு உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றோம். உங்களை சந்திப்பதற்கு முன்பதாக, அதாவது ஒரு சமையல் குறிப்பு ஒன்றை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? அந்த சமையல் குறிப்பில் பன்னீர் பாலோடு எவ்வாறு செய்வது என்பதை செய்து காட்டினார்கள். அது காலை ஆகாரம் மாத்திரமில்லை, இரவிலும் நீங்கள் சாப்பிடுவதற்கு உகந்த ஆகாரம், போஷாக்கான ஆகாரம் அது. செய்து சாப்பிட்டு பாருங்கள். இன்றைய தினம் அதாவது அது ஒரு வெஜிடேரியன் மரக்கறி வகை என்பதால் நாளை கூட நீங்கள் செய்து சாப்பிடலாம். நல்லது நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை உங்களுக்காக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருப்பவர் ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமானவர் தான். எதை பற்றி கேட்டாலும் அழகாக பதில் கூறுவார். இது ஒரு துறை சார்ந்தவர் மாத்திரமல்ல, பல துறை சார்ந்தவர். எனவே நீங்களும் அவரோடு பேசலாம். நேயர்களே, எங்களோடு இணைந்திருக்கின்றார் இன்ஸ்டிடியூட் ஃபார் மார்ஷல் ஆர்ட்ஸின் தலைவரும் அதுபோலவே ஃபேக்கல்டி ஆஃப் இன்டகிரேட்டட் மெடிசினின் விரிவுரையாளருமான டாக்டர் வி தனராஜா எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம் இல்லையா? நல்லது நல்லது. அது போலவே கேள்விப்பட்டோம் டாக்டர், ஸ்ரீலங்கா கராட்டே டூ ஃபெடரேஷனின் கொழும்பு மாவட்டத்தில் உப தலைவராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் என்பது ஆமாம் ஆமாம், மிக சந்தோஷம். நேத்ரா டிவி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லுங்கள், அதை பற்றி முதலில் டாக்டர். கனாலமாக இந்த ஃபெடரேஷன் நான் இருக்கிறேன். நான் ரெஃப்ரியாக இருந்திருக்கிறேன், ஜட்ஜாக இருந்திருக்கிறேன், மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்திருக்கிறேன். ஆனால் ஒரு பதவி வைப்பது ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அப்போ எனக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சிது. அதில் ஒரு எலெக்ஷன் வச்சு ஐஎஸ் வாட்ஸால் எனக்கு உபத்தலைவர் பதவி கிடைச்சிருக்கு. இலங்கை கராட்டே டூ ஃபெடரேஷன், அதாவது இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கீகரிக்கப்பட்ட கராட்டே சம்மேளனத்தின் உபத்தலைவராக கொழும்பு கிளையின் உபத்தலைவராக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நான் இருக்கின்ற இதுதான் முதல் தடவை, அதாவது ஒரு தமிழ் மொழியில் ஒருவரை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். அப்படியா? சொல்லுங்க, அதை பற்றி கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றது. ஏன்னா கராட்டியன் ஃபெடரேஷனும் போது முக்கவாசி எங்கள் சகோதர மொழி மக்கள் தான் கடமை இருக்கிறாங்க ஒரு பதவி வைக்கும் போது. அப்போ அதில் அவன் அபிமானத்தை பெற்று வாரது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எனவே அபிமானத்தை நான் பெற்றுக்க நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு அந்த பதவி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிது. அது மாதிரி எனக்கு திறமைக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் என்ன தெரிவு செய்திருக்கிறதுக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன டாக்டர்? ஆமாம், இலங்கையில் இப்போ நடக்கப்படுற கராட்டே டூர்னமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் அது வழிவகுத்து ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேணும். அது மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் அந்த மாணவர்கள் தெரிவு செய்து அனுப்புவதற்காக நாங்கள் செய்கின்ற டூர்னமெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் பொறுப்புகளில் தான் வருகின்றது. இங்கே கூட நீங்கள் கராட்டே வகுப்புகளை நடத்தி கொண்டு இருக்கின்றீர்கள். நிறைய வகுப்புகள், ஆண்கள் பெண்கள் எல்லோருமே இருக்கின்றார்கள். ஆமாம், நிறைய இருக்கின்றார்கள், நிறைய பேர் படிக்கின்றார்கள். உண்மையாக பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் கராட்டே துறையில் எதனை முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டும்? நல்ல கேள்வி. இப்போ சிலாக்கள் கேட்பாங்க, இப்போ பெண்கள் கராட்டி படிக்கும் போது ஆண்கள் மாதிரி உருவம் பெற்றுவார்களா, இல்லை அது மசில்ஸ் கூடிருமா, சதைன்ற உருவம் கூடிருமாண்டு. அப்போ நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இப்போ டான்ஸ் படிக்கும்போது, பரதநாட்டியம் இருக்கலாம், என்ன டான்ஸ் படிக்கும்போது அது இதை விட கஷ்டமான உருப்படிகள் செய்யும்போது உடல் அசைவல் கூட இருக்கின்றது. அப்போ ஆண்களாக மாறி விடுவார்களா? இல்லை, பெண்களுக்குன்னு உறுப்புகள் அந்த மாதிரி அமையும், அது ஆண்களாக மாறாது உடற்பயிற்சியின் மூலமாக. ஆனால் உடலுக்கு சக்தி கிடைக்கின்றது. பெண்கள் முக்கியமான நோக்கம் மன உறுதியை கூட்டுவதற்காகவும், மற்றது தங்களது அன்றாட வாழ்க்கையை இலகுப்படுத்தி சக்தி மூலமாக செய்வதற்காகவுமே இந்த கராட்டே உதவி செய்கின்றது. அதே நேரத்தில் ஒரு சின்ன கதை நான் சொல்லி ஆக வேண்டும். சில வருடங்கள் முன்னால் ஒரு அம்மா தன் மகளை கூட்டிட்டு வந்தாங்க கிளாஸுக்கு சேர்க்கறதுக்கு. அப்போ நான் ஆர்வமாக அந்த மகளுக்கு இருக்க ஆர்வம். ஆனால் அம்மா கூட்டிட்டு வந்தது என்ன, ஒப்புறம் போய் மகளை திட்டுறா, எனக்கு இது விருப்பம் இல்லை மாஸ்டர், சொல்லுங்கள் இந்த மகளுக்கு பெண்ணுக்கு இது தேவையா படிக்கிறதுக்குன்னு எப்போதுமே நெகட்டிவாக காய்ச்சி கொடுத்தாங்க. நான் அம்மா சமாதானப்படுத்தி எப்போ அவங்களுக்கு அது உதவி செய்யும், அவங்களுக்கு ஆசைக்கு விடுங்க, உடலுக்கு நல்லது மனதுக்கு நல்லதுன்னு ட்ரெயின் பண்ணேன். அந்த பெண் ரொம்ப ஆர்வமாக இருந்தாள். 2 மாதம் போகும்போதே மிக மிக அளவில் அந்த திறமையில படைத்து கொண்டா. ஒரு நாள் ஒரு 3 மாதம் இருக்கும், ஒரு நாள் அம்மா திருப்பி அந்த மாணவனை வாரா. அப்போ எனக்கு திருப்பி பயம், அம்மா என்ன சொல்ல போகிறாங்களோ, என்ன ஏச போகிறாங்களோன்னு. அம்மா மாஸ்டர் சந்தோஷமாக திருச்சி என் கையை பிடிச்சி கொடுக்குறாங்க. எனக்கு விளங்குற என்ன நடந்து கேட்டு, இல்லை மாஸ்டர், நேற்று இரவு நானும் மகளும் ஒரு வெள்ளை வத்தையில் ஒரு இடத்துல ரோடு நடக்கும்போது அவரை ஒரு பையை படிக்க பார்த்துருக்காங்களா. அவரை அப்படியே அடித்து விழுத்திட்டு தண்ணி அப்படியே பத்தா போயிட்டு வந்துட்டாங்க மாஸ்டர். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்றாங்க. அப்போவுமே கேட்க சந்தோஷமாக இருந்தது. இப்படித்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும்
தங்கள் மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் அந்த தற்காப்பு கலைஞர் மிக முக்கியம். தங்களை மட்டுமில்லை தங்களை சேர்ந்தவரையும் பாதுகாப்பது மிக உறுதியாக இருக்கின்றது. கண்டிப்பாக. சந்தோஷம் சந்தோஷம். நல்லது. ஒரு வைத்தியரை அழைத்து வந்து நாங்கள் வேறு எதுவெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்றாலும் உங்களை பற்றிய விவரங்களை சொல்லத்தானே வேண்டும் இல்லையா டாக்டர்? நல்லது. இப்போதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ கராட்டையோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான் இதுவும், அதுவும் வைத்திய துறையோடும். கராட்டே பழகுவதாக இருந்தால் எங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும். முக்கியமாக எங்கள் மூட்டுக்கள் சரியாக இருக்க வேண்டும். இப்போதெல்லாம் பார்த்தீர்கள் சொன்னால், முன்னைய காலத்தில் இப்போது வயதானவர்களை பார்த்தீர்கள் சொன்னால் நன்றாக இருக்கின்றார்கள். அந்த சிறுவர்களையும் விட்டுவிடலாம், அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லலாம். அந்த வளர்ந்த இளம் சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். யாரை கேட்டாலும் அங்கே வலிக்கிறது இங்கே வலிக்கிறது மூட்டு வலிக்கிறது, இருந்தால் எழும்ப முடியவில்லை எழுந்தால் இருக்க முடியவில்லை என்றெல்லாம் சொல்லியே மூட்டு வலியாக இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் டாக்டர்? அவர்களுடைய செயற்பாடுகளா, அன்றாட செயற்பாடுகளா, உணவு பழக்க வழக்கங்களா, அல்லது தகாத பழக்க வழக்கங்களா என்னவென்று தெரியவில்லை. எதனால் இது ஏற்படுகின்றது? இதனை தவிர்த்து கொள்வது எவ்வாறு இந்த மூட்டு வலி வராமல்? மிக அருமையான கேள்வி கேட்டீங்க, வடிவாக கேட்டீங்க. இது கண்ணப்பேருக்கு இலங்கை என்ன உலகளாவிய ரீதியில் ஒரு பெரிய பிரச்சனை 2-3 வருத்தம் இருக்கின்றது. ஒன்று ஒபேசிட்டி, உடல் பருமன். 2வது டயபிட்டிஸ், நீரிழிவு நோய். 3வது கட்டையில் வர்றது ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி. எல்லாமே யாரை கேட்டாலும் எங்கேயாவது ஒரு வலி இருக்கும். முதல்ல இந்த கேள்வி இந்த வலி நல்லதாக கூடாது. இந்த வலி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வலியை இல்லாக்கி இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கையில், அப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்குமே. அப்போ இந்த வலி நல்லதாக கூடாதுன்னு கேட்டு கடை பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. உண்மை சொல்ல வேண்டாம், நீங்கள் உயிர் வாழ்வதற்கு இந்த வலி மிக முக்கியம். இந்த வலி இல்லாவிட்டால் நாங்கள் விரைவில் இறந்து விடுவோம். சில ஆட்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். இப்போ புரியவில்லை டாக்டர், சொல்லுங்கள். இது விளக்கம். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் நெருப்பில் கையை வைக்கிறோம், சுடுது, ஒரு வலி ஏற்படுது, உடனே கை எடுத்துடுறோம். அந்த வலி இல்லாவிட்டால் கை அப்படியே எரிந்து கரக போயிடும். இப்போ கால் ஒரு சின்ன காயம் ஏற்படுது, அங்கே வலி ஏற்படுது. அந்த வலி மூலமாக அறிந்து கொள்கிறோம் இங்கே பிரச்சனை இருக்குன்னு அங்கே நோய்க்கு ட்ரீட் பண்ணுறோம். இந்த வலி தெரியாவிட்டால் இந்த கால் அப்படியே வெட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதுதான் நீரிழிவு நோயாளுக்கு வர பிரச்சனை. இந்த உணர்ச்சி நரம்புகள் பாதிக்கப்பட்டுவிடும் நீரிழிவு கூட இருக்கும்போது. அதனால் அந்த வலி தெரிவதில்லை. இந்த புண் பெருசாக செல்லுலேட்டஸ் ஆகி கால் அழுகும் போது காலை வெட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே வலி மிக முக்கியமான விஷயம். இந்த ஒவ்வொரு வலியும் எங்களுக்கு மூளைக்கு அனுப்பப்பட்டு மூளை எங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். அதை உணர்ந்து கவனித்து செய்யும் போது உடல் பாதுகாப்பாக இருக்கும். சுருக்கமாக சொன்னால் இந்த வலி எங்கள் உடம்போட கருத்துக்கொள்ளும், உடல் எங்களோட கதைக்கின்றது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்கள் வலி வரும்போது என்ன பிரச்சனை பார்க்க வேண்டும். உடம்பில் சோர்வாக இருக்கும்போது, யாருக்காச்சும் நித்திரை வரும்போது உங்கள் உடம்பு ரெஸ்ட் தேவைப்படுது, கொஞ்சம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஓய்வெடுக்க வேண்டும். இப்படி கன விதிகளை பழகி உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கன வருத்தங்களை தவிர்த்து கொள்ளலாம். நல்லது. அது பொதுவான ஒரு கேள்வி டாக்டர். நீங்கள் அக்யூபஞ்சர் டாக்டர் அப்படித்தானே? ஆமாம். எத்தனை வருடம் டாக்டர் சேவையில்? நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக நான் படிப்பது மட்டும் இல்லை, நோயை ட்ரீட் பண்ணவில்லை, நான் படிப்பிக்கிறேன். 35 வருஷமாக பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல வைத்தியர்களும் பல துறையிலும் படித்துட்டு போவார்கள். அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எனக்கு அது ஒரு வரம். என்னென்னா, இப்போ என்ன படிக்கவாரர் ஒரு மருத்துவத்தில் பிரசித்தி பெற்ற நியூரோ சர்ஜன் வருவாங்க, கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க அக்குபஞ்சர் படிக்கிறதுக்கு. அப்போ நான் அவனுக்கு படிப்பிக்கும் போது என் அறிவை அந்தளவுக்கு நான் வளர்த்து கொள்ள வேண்டும். அவர் சம்பந்தமாக அவர் கேள்வி கேட்பார்கள். அப்போ அவனுக்கு மருத்துவம் தெரிந்து தான் நான் பதிலளிக்க வேண்டும். இப்படி என்னை வளர்த்து கொள்ளும் போது பல வகையான மருத்துவ நோய்களுக்கான வழிகள் எல்லாம் எனக்கு கூட தெரிய வந்தது. அப்போ பல நோயாளிகளுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய இருக்கிறது. அதுக்கு மிக்க ஒரு நான் சந்தோஷப்பட விஷயம் உண்டு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த காலேஜ் பேராசிரியர் நான் கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டும், அண்டன் ஜெயசூர்யா அவர்கள் வழிகாட்டில் அவரது கீழ் தான் இந்த முழுதாக படித்து முடித்தேன். நல்லது டாக்டர். அக்யூபஞ்சர் முறை மூலமாக உடல் ஆரோக்கியம், அதாவது உடலில் உள்ள நோய்களை தீர்ப்பது மாத்திரமல்ல, உடல் அழகையும் பெற்றுக் கொடுக்கும் வகையில் நீங்கள் நிறைய சேவைகளை ஆற்றி வருகின்றீர்கள் இல்லையா? உண்மையிலேயே பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்காகத்தான் நான் இந்த கேள்வியை கேட்கின்றேன். அக்யூபஞ்சர் முறை மூலம் அழகு பெறலாமா டாக்டர்? எவ்வாறான சிகிச்சை இருக்கு? நல்ல கேள்வி. அதுக்கு முதல் கேள்விக்கு ஒரு சின்ன பதில் சொல்ல வேண்டும். மூட்டு வலிக்கு முதல் வரக்கு முக்கியமான காரணம் உடல் பருமன். சரி. 2வது காரணம் உங்கள் மசில்ஸ் சதைகள் உறுதி இல்லா தன்மையால் இந்த மூட்டுகளில் ப்ரெஷர் பண்ணலாம். எனவே 2 விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டியவர்கள், உங்கள் உடல் பருமன் அதிகம் இருக்கும்போது அதை குறைப்பதற்கு பார்த்துக்கொள்ளுங்கள். அதை கதைக்கிறேன்டா அதுக்கு ஒரு 2 நாள் தேவைப்படும் ஒபேசிட்டி பற்றி கதைக்கிறதுக்கு. 2வது விஷயம் சில சாதாரண பயிற்சிகள், நடைப்பயிற்சி, இருந்தல் பயிற்சி செய்வதன் மூலமாக காலுக்கு மசில்ஸ் உறுதியாகும் போது அந்த கார்ட்லேஜுக்கு போகிற ப்ரெஷர் குறைகின்றது. அதனால் கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகாது. அப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவைப்படுது, உடற்பயிற்சிகள். அதன் மூலமாக ஜாயின் செய்யும் போது உங்களுக்கு ஜாயின்கள் எல்லாம் மூட்டுகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகின்றது. இப்போ உங்களுக்கு ஒரு முக அழகு, இது உண்மையாக இது சொல்ல காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. காஸ்மெட்டிக் முக அழகு ட்ரீட்மெண்ட்டுக்கு
பல வகையான வழிகளில் நீங்கள் அகலப்படுத்தலாம். உதாரணத்துக்கு நான் அந்த தலைகள் மட்டும் சொல்லுகிறேன். சில பெண்களுக்கு முகத்தில் முடி வளரும் ஆண்களைப் போல், ஹோமோன் இன்பேலன்ஸ் இருக்கலாம், சில அலர்ஜிக் காரணமாக வரலாம். அதுகளை முழுவதாக குணப்படுத்தலாம். பல பேருக்கு செய்திருக்கின்றேன். அதே மாதிரி சில முகத்தொய்வுகள் ஏற்படலாம். முகத்தொய்வுகள் ஏற்படும் போது அந்த மாதிரி படங்கள் பார்க்க தெரிகின்ற முகத்தில் படங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி சில புள்ளிகளில் நாங்கள் ஊசி குத்துவது மூலமாக, அதாவது காஸ்மெட்டிக் மெல்லிய ஊசிகள் குத்துவது மூலமாக முகத்திற்கு சில சதைகள் தூண்டப்பட்டு முகம் அழகு பெறுகின்றது. அதாவது வயதாகும் தன்மையை காட்டிக்கொள்ளலாம். உங்களுக்கு பார்க்கலாம், இதில் இவ்வளவுக்கு நாங்கள் ஊசி குத்தவில்லை, மேக்ஸிமம் குத்தக்கூடிய ஊசி உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி சின்ன காஸ்மெட்டிக் நீடில்ஸ் முகத்துக்கு குத்தும் போது சதைகள் உறுதிப்படுகின்றது. எனவே நீங்கள் ஒரு 50 வயதில் இருக்கும்போது உங்களை 45-40 வயதுக்கு கொண்டு போகிற தன்மை இந்த அக்குபஞ்சர் மூலமாக இருக்கின்றது. இந்த கொலாஜன் மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணி இந்த ஃபேஷியல் தொய்வை லிஃப்ட் பண்ணும்போது முகம் அழகாக மாறுகின்றது. இது உலகளாவ ரீதியில் கணப்பேர் இந்த வைத்திய முறை மேற்கொள்கிறார்கள். என்னென்னா இதில் பக்க விளைவுகள் இல்லை, எந்த விதமான பக்க விளைவும் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா இது ஊசி குத்தி ஒரு 30 நிமிடமாக இருக்க வேண்டும், தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் செய்ய வேண்டும். இப்போ கணப்பேருக்கு இது செய்ய வேண்டுமா போகணுமான்னு கேள்வி இருக்கலாம். ஆனால் தொடங்கி அந்த பெரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் போது மிக ஆசையாக வருவார்கள். எனவே முகத்தில் முடி இருக்கும் போது முடிகளை சரி செய்து கொள்ளலாம். ஆண்களைப் போல மீசை தாடியில் இல்லாமல் ஆக்கிக்கொள்ளலாம் பெண்களுக்கு ஃபுல்லாக. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி முகம் தொய்வடைகிறது கொலாஜன் லிஃப்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சில பொதுவான பேர் கண் கருவளையம், அதுக்கு மிக அருமையாக செய்யலாம். அதில் ஒரு சின்ன டிப்பு நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். பொதுவாக நாங்கள் யோசிப்பது கண் கருவளையம் வரும்போது என்ன செய்வது, அதிகம் தூங்காததான் காரணம். நாங்கள் முழிச்சிருக்கிறோமே இதனால தான் கண்ணில் கருவளையம் வருதுன்னு. அது மட்டுமே காரணம் இல்லை. முக்கிய காரணம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் ரெண்டு வகையாக பார்க்க வேணும். ஒன்று வருத்தங்கள் மூலமாக உள்ளக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ். டயபெட்டிஸ் இருந்தால், நீரிழிவு இருந்தால் அது ஒரு ஸ்ட்ரெஸ் உடம்புக்கு, கொலஸ்ட்ரால் கூட இருந்தால் அது ஒரு ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் கூட இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மூலமாக உடல் பாதிப்படையும். அதை தவிர எமோஷனல் ஸ்ட்ரெஸ், சில இதில் நான் கூட யோசித்து கவலைப்படும் மூலமாக ஸ்ட்ரெஸ் மூலமாக இந்த சென்சிட்டிவ் ஏரியா, இந்த இடத்துல இருக்கிற சும்மா சாஃப்ட் டிஷ்யூ சென்சிட்டிவ் ஏரியா பாதிப்படைகிறது. எனவே அங்கே கருவளையம் தோணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் அடிக்கடி பார்த்துருப்போம், சில ஆட்கள் கண்ணை கசக்குவார்கள், கை வச்சு கண் கடிக்குதுண்டு இறுக்கி தேய்ப்பார்கள். இதில் சில மெல்லிய இரத்த நாளங்கள் இருக்கின்றன. இவை உடைந்து வெடித்து இரத்த உள்ளுக்குள்ளே பீட் பண்ணும், ஒழுகும். அது ஒரு பாதிப்பில்லை. அந்த இரத்த ஒழுகுறது மூலமாக கருப்பு வட்டம் வளையங்கள் உள்ளுக்கு தெரிய பார்க்கும் அந்த இரத்தத்தால். எனவே முக்கியமாக கண்ணை எந்த காரணம் கொண்டும் அமர்த்தி கசக்கக்கூடாது, ஒரு முக்கிய விஷயம். ரெண்டாவது விஷயம் போதிய அளவு நித்திரை வேண்டும், தூங்க வேண்டும். அடுத்த நீராக நல்லா தேவை. அதே மாதிரி கண்ணுக்கு போதில் ஓய்வு கொடுக்க வேணும். ஏதாவது நீங்கள் ஸ்க்ரீனையோ டிவி ஏதாவது தொடர்ந்து பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு 30 மேலே பார்த்து கொண்டு இருக்காமல் கண்ணை கொஞ்சம் மூடி ரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கண்ட ரத்தோட்டத்தை கூட்டும் போது கண் இந்த சதைகள் அழகாக இருக்கும். அப்போ முகம் அழகாக தெரியும். நல்லது. அது முக அழகு டாக்டர். பொதுவாக மருந்தெடுக்கும் சில நோய்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு கொலஸ்ட்ரால், சுகர், பிரஷர், இவ்வாறான வியாதிகளையும் மருந்துகள் எடுக்காமலேயே அக்யூபஞ்சர் மூலம் குணமாக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. நல்ல கேள்வி. இது நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் டாக்டர், எனக்கு இந்த குளிசைகள் மாத்திரைகள் எடுப்பது விருப்பமில்லாத ஒரு விடயம் டாக்டர். இல்லையா, எனக்கு ஒரு டாக்டர் சொன்ன ஞாபகம் இருக்கின்றது, முடிந்த வரையில் மருந்து மாத்திரை இல்லாமல் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பேண பாருங்கள் அப்படி என்று சொல்லி இருக்கின்றார். அது உண்மையான கருத்து. அது அக்யூபஞ்சர் மூலம் முடியுமா டாக்டர்? நல்ல கேள்வி. இதுக்கு நம்ம தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டும். இப்போ நீரிழிவு எடுத்தா, இல்லாட்டி ப்ரெஷர் எடுத்தா, கொலஸ்ட்ரால் எடுத்தால் எந்த வருத்தத்தை குணமாக்கலாம்னு நாங்கள் எந்த வருத்தத்தையும் குணமாக்க முடியாது. அது முதல் தெளிவான விஷயம். ஏன்னா இது ஒரு டிஸார்டர், ஒரு குறைபாடு. இந்த குறைபாடை மாற்ற முடியாது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நாங்கள் நீரிழிவு நோயை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாடு கொண்டு வர மூலமாக நோயாளியை பொறுத்த வரைக்கும், பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் தனக்கு குணமாயிட்டேன்னு ஒரு உணர்வு வரும். ஆனால் மருத்துவ ரீதியாக குணமாகவில்லை. அக்குபஞ்சர் மூலமாக கட்டுப்படுத்தலாம். அதாவது என்னென்னா அந்த சுகர் லெவலை கொண்டு வர மூலமாக தன் வாழ்க்கையை நார்மல் விதியாக வளமையான முறையில் வாழலாம். அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது, இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இது முக்கியமாக முகத்தில் நாங்கள் என்னென்ன இடங்களில் நாங்கள் ஊசி குத்தி என்ன மாதிரி சதைகளை ஸ்டிமுலேட் பண்ணலாம். அதாவது சில கணப்பேர் வருவார்கள் இந்த வயசு போன நிலையில் வயசு தோய்வடைந்து முகம் சுருங்கி தொங்கும். அப்போ அவளுக்கு என்ன மாதிரி நாங்கள் இந்த முகத்தின் சதைகளை உறுதிப்படுத்தி இன்னும் இளமையாக்கலான்றதுக்காக செய்ய வேண்டிய பாயிண்ட்ஸ்கள் காட்டப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கண்ணோடு சேர்ந்த பாயிண்ட்ஸு கொஞ்சம் இருக்குது, அது கவனமாக செய்ய வேண்டிய பாயிண்ட்கள். அந்த மாதிரி தலைமுடி இது முழுவதுமாக காட்டப்பட்டிருக்கிறது. சிலாக்கள் தலைமுடி அடிக்கடி கொட்டி குறைகின்றது, உதிர்கின்றது. அதை நிவர்த்தி செய்வதற்கு அக்குபஞ்சர் மூலமாக மிக சிறந்த பெறுபேரை கிடைக்கலாம். வலிக்குமா டாக்டர்? நல்ல கேள்வி. இப்போ நுழம்பு எங்களை கடிக்கின்றது, குத்தி ரத்தத்தை உறிஞ்சுகின்றது. அந்த வலி எவ்வளோக்கு நாங்கள் உணர்றோமோ அதே ஒரு வலி தான் இருக்கும்.
மற்றும் மனநிலையும் பொறுத்து இருக்கின்றது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதிரி படத்தை பார்க்கலாம், ஊசி குத்தி இருக்குது. இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் தண்ட நோக்கம் நிறைவேற வேண்டும். அப்போ அவருக்கு ஒரு வழி பொருட்டாக இருக்காது. இப்போ ஒரு வருத்தம் இல்லாத ஒரு ஆள் ஒரு பிரச்சனையான ஊசி யோசிக்கும் போது பயப்படுவாங்க. ஆனால் வருத்தத்தை கஷ்டப்படும் போது அந்த ஊசியின் வழி தெரியாது. இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும், இது இந்த ப்ரோக்ரஸ் எப்படி இந்த இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குதுண்டு ஃபேஸில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ், இந்த காட்டுக்கு இடம் எல்லாமே மாதம் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சதையிட இயக்கங்கள் நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ண வேண்டும், தூண்ட வேண்டும். தூண்டுவது மூலமாக முகம் முழுவதுமாக அழைப்படுகின்றது. இது நான் பல பேருக்கு இந்த மாதிரி செய்திருக்கேன், ட்ரீட் பண்ணி. அதாவது இந்த முக்கியமாக வருவார்கள் என்னிடம் இந்த மாடலிங் செய்கிறார்கள், மாடலிங் துறை இருக்கிறார்கள் வருவார்கள். அவர்கள் கூடிய அளவு தன் முகத்தை அழகாக பார்ப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு வேணும் முக அழகு தான் மிக முக்கியம், அதான் அவர்களுடைய ஒரு தொழில். எனவே அவர்களுக்கெல்லாம் மிக அழகாக மாற்றக்கூடிய சக்தி இந்த அக்குபஞ்சருக்கு இருக்கின்றது. முக்கியமான விஷயம் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல். அதுபோலவே டாக்டர் அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஃபோட்டோவை பார்த்த நேரம் எனக்கு புரிந்தது. நாங்கள் அந்த நோய்கள் பற்றிய விபரத்தையும் பேசுவோம் அடுத்ததாக தொடர்ச்சியாக. அதுக்கு முன்பதாக நீங்கள் இந்த முக அழகை பற்றி நீங்கள் பேசுவதால் இன்னும் ஒரு கேள்வி. நோய்களுக்காக மாத்திரமல்ல, அழகுக்காக மாத்திரமல்ல, வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளோடு ஒருவர் வருவார்கள் இல்லையா டாக்டர் உங்களை பார்ப்பதற்காக? இந்த நோய் இருக்கின்றது, அந்த நோய் இருக்கின்றது என்று. நிறைய பேருக்கு அந்த நோயை விட மன உளைச்சல் அதிகம் இல்லையா டாக்டர்? அப்போ அவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் இல்லையா, ஒரு மனதை அமைதிப்படுத்த வேண்டும். அந்த ரிலாக்ஸேஷனுக்கு இருக்கின்றதா உங்களிடம் வைத்தியம் டாக்டர்? அது முதல் அது இருந்தால்தான் மற்றவை குணமாகும் இல்லையா டாக்டர்? மிக அருமையான ஒரு கேள்வி, நல்லா சிந்தித்து கேட்குறீங்க. முக்கியமாக நான் பார்த்துக்கணும் நேர்களுக்கு கேட்குறேன். நாங்கள் இப்போ என்றே கேட்டேன், இப்போ கேட்டால் நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் பதில் சொல்வார்கள்? யோசிப்பார். கணக்கு பேருக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் யோசிப்பார். சில ஆளுக்கு ஞாபகம் வரவும் மாட்டுது. ஏன்னா இயந்திர வாழ்க்கை. நாங்கள் எழும்புகிறோம், சாப்பிட்றோம், சில சாப்பிடம் கிடையாது, ஓடுறோம், வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், திருப்பி எழும்புகிறோம், எழும்புகிறோம், ஓடுறோம். இந்த வாழ்க்கை எங்கே போகுது? கடைசி எப்படி போய் நாங்கள் சாக போகிறோம். இப்போ நாளைக்கு நாங்கள் சாக போகிறோம்னு யோசிங்க. திருப்பி பாருங்கள் வாழ்க்கையை. ஒரு நாளாவது ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துருக்குறோமா? ஒரு நாள் முழுவதுமாக ஒரே டென்ஷன், என்ன சொல்லலாம், என்ன செய்யலாம், என்ன செய்கிறது, இதே ஒரு போட்டி உலகத்திலே போய் கொண்டிருக்கிறோம். இப்படி போய் சாகிறதுல இருக்க வாழ்க்கை. அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை எழும்புவது காலையில் ரிலாக்ஸாக சந்தோஷமாக மனசில் எது இருந்தாலும் அந்த இடத்தை பார்த்துக்கலான்னு உட்கார்ந்து அந்த சாப்பாடுக்கு மதிப்பு கொடுத்து இருந்து அது கடித்து உண்டு சாப்பிட வேண்டும். அது உங்களுக்கு சந்தோஷமாக உடல் போய் சேருகின்றது. இப்படி இருக்கும்போது வருத்தங்கள் உங்களிடமிருந்து தவிர்க்கப்படுகின்றது. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு நோயாளி வரும்போது என்ன அறிவிக்கிறோம், முதல் விஷயம் அவருக்கு அந்த வருத்தத்தை பற்றிய பயங்கரத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அது இப்படி இருக்குது, இது இப்படி வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு டேஞ்சராக இருக்குன்னா இது ஒரு பிரச்சனை இல்லை, இது சமாளிக்கலாம், இது சின்ன விஷயந்தான், நீங்கள் யோசிக்க வேணாம், கொஞ்சம் மன உறுதியாக வைத்துக்கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை அந்த வருத்தத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் ரிசர்ச் சொல்லுது இப்போ கணப்பேருக்கு இருதய நோய் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் வருத்தத்தால் இல்லை, ஹார்ட் அட்டாக் தனக்கு வந்துருமா யோசனையில் தான் கணப்பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுண்டு. எனவே இந்த யோசனையில் தான் வருத்தத்தை கூட்டுண்டு. சில ஆக்கள் சின்ன விஷயமும் கேன்சர் வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், புற்றுநோய் வந்த மாதிரி. சில ஆக்கள் புற்றுநோய் வந்தாலும் புற்றுநோய் தானே, அதை பார்த்துக்கொள்ளலாம் இந்த மனநிலையில் போவார்கள், அவர்களுக்கு வருத்தம் மாறிவிடும். எனக்கு முக்கியமாக விளைவிக்கணும் நான் ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும், உங்கள் மனதை எவ்வளோ உறுதியாக இருக்கின்றதோ, ஒரு வருத்தத்தை நோக்கி உறுதியாக இருக்கின்றதோ அந்த வருத்தம் மிக கூடிய விரைவில் மாறும். அதுதான் அந்த தத்துவம். எனவே மறந்தை விட உங்கள் மனது உறுதி தேவை, அதுக்கு நம்பிக்கை வளர்க்க வேண்டும். எனவே அவர்களுக்கு நான் பொதுவாக சொல்வது கூடிய ரிலாக்ஸாக இருங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில், ஏனெண்டா வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை. ஸோ அதுக்குள்ளே இது நிரந்தரம், இது போகணும், ஓடி என்ன செய்தாலும் எல்லாமே ஒரு நாளைக்கு லைஃப் போகுது. எனவே இருக்கிறத சந்தோஷமாக பார்க்கும்போது உடலும் சந்தோஷமாக இருக்கும், வருத்தங்களும் கனவுகளும் தேடி வராது. இப்போ இதில் இன்னொரு கேள்வி இருக்குது, பொதுவாக வழக்கமாக கேட்குறதான், டாக்டர் நீங்கள் ஸ்மோக் பண்ணீங்களான்னு. நான் இல்லைன்னு, லிக்கர் இல்லை. அப்போ இதெல்லாம் இல்லாக்கி நீங்களும் சாக போகிறீங்க, நாங்களும் சாக போகிறோம். அப்போ நான் இதை குடிச்சிட்டு சாரனே என்ன குடிக்க வேணான்னு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. நல்ல கேள்வி தான், எல்லாருக்கும் சாவு நிச்சயம் தான். ஆனால் சாவு மட்டும் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப், சந்தோஷமான வாழ்க்கைன்ற முக்கியம். ஒரு நோய் படுக்கையாக போய் கஷ்டப்படும் போது, அதாவது ஒருத்தரை நம்பி நாங்கள் இருக்கும்போது அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இல்லாமல் கடைசி மட்டும் சந்தோஷமாக சாகுறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஏன்னா அந்த வாழ்க்கைக்கு தான் இந்த அறிவுரைகள் எல்லாமே. சூப்பர். நான் நினைக்கிறேன் இது மிக மிக பிரயோஜனமான ஒரு கருத்து டாக்டர் நீங்கள் கூறியது. என்னது நான் விவரவோம் இப்பொழுது அந்த நான் கேட்டிருந்தேன் இல்லையா, கொலஸ்ட்ரால், சுகர், அவற்றுக்கான வைத்தியம் இருக்கின்றது. ஆமாம், நிச்சயமாக இருக்கின்றது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு நிச்சயமாக வைத்தியங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் வாழ்க்கை முறையும் முக்கியம். அதை ஒபேசிட்டி எடுத்துக்கொண்டால் உடற்பருமனை குறைக்கிறதுக்கு நான் ட்ரீட் பண்ண குறைக்கலாம்.
ஒரு பக்கத்தில் குறைக்க செய்து கொண்டு இன்னொரு பக்கத்தில் கூட சாப்பிட்டா எப்படியுமே வெயிட் கூடும். எனவே அந்த மாதிரி சாப்பாடும் பத்திரமா கவனமாக இருந்தால் உடற்பயிற்சி கூட செய்தால் வாழ்க்கை முழுவதுமாக இந்த பிரச்சனை தலை தூக்காமல் அப்படியே கட்டுப்பாட்டில் இருக்கும். சூப்பர் சூப்பர். அதுபோல வேறு என்ன மாதிரியான தீர்க்க முடியாத நோய்களை நீங்கள் தீர்த்து இருக்கின்றீர்கள் டாக்டர்? நல்ல கேள்வி. என்னென்னா பொதுவாக வெஸ்டர்ன் மெடிசின், அதாவது உங்களுக்கு மேற்று மருத்துவ நாடி அதுக்கு பலன் இல்லாமல் போகும்போது என்ன வருவார் அக்குபஞ்சர். அப்போ கடைசியாக நான் சொல்ல ரொம்ப அண்டர்டேக்கர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்களை நான் தான் கடைசியாக இருக்க வேண்டியது. முதல்ல வந்து இலகுவாக இருக்கும், நாட்பட்டு க்ரானிக் ஆகி வருவார்கள். அப்படி இருக்கும்போது முக்கியமாக சொல்லப்போனால் முதல்ல வாரது வந்து இந்த மாதிரி தோல் அலர்ஜிக் வருத்தங்கள் வரும், ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வியாதிகள் வரும், அது மாதிரி முடி உதிர்தல் அந்த மாதிரி பிரச்சனை வருவார்கள். எல்லாம் ட்ரை பண்ணி கெமிக்கெல்லாம் போட்டு இல்லாமல் இன்னும் மோசமான வருவார்கள். அது மாதிரி டிப்ரெஷன், மன அழுத்தம், பெண்களுக்கான நோய்களோடு இருக்கின்றார்கள். முக அழகு அது ஒரு விஷயமா இருக்கும், முகம் எல்லாம் பாதிக்கப்பட்டு முகப்பருகள் இதோடு வருவார்கள். எல்லாம் ட்ரை பண்ணி க்ரீம் எல்லாம் வேலை செய்யலேண்டு இப்படி எல்லாமே. இப்போ நான் என்ன உண்மையாக விரும்பி செய்ய ஆசைப்படுவேன்டா, அதாவது இந்த வெஸ்டர்ன் மெடிசனில் அலோபதி மெடிசனில் என்னென்ன செய்ய முடியாதோ கஷ்டமாக இருக்கிறதோ அதில் அக்குபஞ்சர் மூலமாக செய்து காட்டுறது தான் எனது முக்கிய நோக்கம், ஆசையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு காய்ச்சல் வந்தால் சிம்பிளாக அதுக்குரிய மருந்து எடுத்து சுகமாக்கிக்கலாம். அதுக்கு போய் அக்குபஞ்சர் செய்ய வேண்டிய அவசியம் நான் யாருக்கும் சொல்வதில்லை. அக்குபஞ்சரையும் மாற்றலாம், அந்தளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. சின்ன விஷயம் இல்லை. உங்களுக்கு மருந்து வேணாமண்டா அக்குபஞ்சர் இருக்குது. ஆனால் எங்கே உங்களுக்கு மருந்து எடுத்தும் நோய் சுமையாக இல்லையா இருக்கின்றதோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த அக்குபஞ்சர் உதவியாக இருக்கும். இது நான் தெளிவாக சொல்லணுன்னா, இது ஒரு நான் மிக பெருமையாக யோசிக்கிறேன். கன வியாதிகளுக்கு இந்த அக்குபஞ்சர் மூலமாக நான் விடை கண்டிருக்கிறேன். அது வெளியில் இல்லை, வீட்டில் கூட என் வீட்டில் கூட கன பேருக்கு நான் இந்த அக்குபஞ்சர் மூலமாக நோயை தீர்க்கிற அளவுக்கு எனக்கு இந்த அக்குபஞ்சர் உதவியாக இருந்திருக்கின்றது. நல்லது டாக்டர். அது போலவே ஒவ்வொரு நோய்களுக்கு ஏற்ப அந்த குணப்படுத்தும் காலம் வித்தியாசப்படும் இல்லையா டாக்டர்? ஆமாம் ஆமாம். அதை பற்றியும் கொஞ்சம் பேசலாம். ஏன்னு சொன்னால் வரும் நோயாளிகள் கேட்பார்கள், எவ்வளவு நாட்களில் எனக்கு சரியாகும், எவ்வளவு நாட்களில் சரியாகும் என்றெல்லாம் கேட்பார்கள் இல்லையா? அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த புகைப்படத்தை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இது எனது மாணவர்கள், நான் சொன்னேன் நான் 35 வருஷமாக படிப்பிக்கிறேன் என்று. இது ஒரு படம். எனது மாணவர்கள் லெக்சர் முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட மாணவர் வெளிநாட்டில் வருவாங்க, ஒரு ஃபாரின் டாக்டர்ஸ்லாம் வருவாங்க, அவனோட சேர்ந்து எடுத்துக்கொண்ட படம் அது. சில நல்ல ஞாபகம் இருக்கின்றது. அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்தி அவருடைய வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு நான் வாழ்த்தி விடுவேன். அதே மாதிரி கண்ண பேர் கண்டெக்ட் இருப்பாங்க. ஏதாவது கேள்வி இருந்தால் எனக்கு உடனே மெசேஜ் பண்ணுவாங்க, இமெயில் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. இப்படி ஒரு பிரச்சனைக்கு இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட் பண்ணலான்னு அப்பப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவியும் செய்து கொள்வேன். இது இன்னொரு படம். இது ஹாஸ்பிட்டல், கல்புல ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரம் எடுத்த படம். இது வந்து இந்த படம் எல்லாருமே என்னோட மாணவர்கள், என்ன படிக்கிறவர்கள் தான், அக்குபஞ்சர் படிக்க வந்திருக்காங்க. ஒரு துறையில் பிரசித்தியாக இருப்பார்கள். ஒரு டெர்மட்டாலஜி தோல்வியார் நிபுணராக இருப்பார்கள், இன்னொரு கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட், இப்படி கண வைத்து இருப்பார்கள். அவர்கள் எல்லாருமே இந்த அக்குபஞ்சர் பெருமை தெரிந்து படிக்கிறதுக்கு வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் குறுகிய கால பயிற்சியாக இருக்கும் என்று அவளுக்கு முடிந்தளவு அனட்டமி மருத்துவம் எல்லாம் தெரிந்திருக்கும். ஏன்னா அக்குபஞ்சர் மட்டுமே படிக்க வேண்டிய விஷயம் இருக்கும். எனவே இவர்கள் இது ஒரு லெக்சர் முடிந்த பிறகு நின்று ஒரு படம் எடுத்துக்கொண்ட நேரம் அது அந்த படம். சந்தோஷம் டாக்டர். நல்லது. நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது உங்களிடம் வரும் நோயாளிகள் பிரச்சனையோடு வந்து எவ்வளவு காலம் டாக்டர் இதாக சரியாகும் என்றெல்லாம் கேட்பார்கள். ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு பீரியட் இருக்கின்றது இல்லையா டாக்டர்? நல்ல கேள்வி. சில நகைச்சுவான விஷயம் என்னென்னா, கணப்பேர் தொலைபேசி கதைப்பார்கள். கதைச்சிட்டு டாக்டர் எனக்கு இந்த வலி இருக்குது, இப்படி இருக்குது, இப்போ இது எப்படி ட்ரீட் பண்ணலாம், எவ்வளோ காலம் போகும்போண்டு. அப்போ நான் சொல்லுவேன், நான் வந்து வைத்தியர், சாத்திரம் பார்ப்பறோம் இல்லையண்டு. இந்த சாத்திரம் பார்க்குறது தான் அப்படி பார்த்து சொல்லலாம். வைத்தியர்னா உங்களை டயக்னோஸ் பண்ண நீங்கள் வர வேணும், உங்களை பார்த்து தான் சொல்லலாம் இப்படி இருக்குது ஒன்று மாதிரி பாது. கடை பேர் தொலைபேசியிலே இந்த வருத்தத்தை சொல்லிவிட்டு என்ன செய்யலான்னா ஒரு பொதுவான அறிவுரை கொடுக்கலாம், ஆனால் ஃபுல்லாக சொல்கிறதுக்கு டயக்னோஸ் பண்ணோம். அப்போ எனக்கு முதல் நோயாளி வர வேண்டும், வந்து பார்த்து அந்த வருத்தத்தை பொறுத்து நாங்கள் காலணும் அவேரேஜாக ஒரு கணக்காக 4 to 6 கிழமை தான் மேக்ஸிமம். 6 மணி நேரத்தில் வந்தால் ஒரு 2 கிழமையும் போதும் சில வருத்தங்கள் செய்கிறதுக்கு. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை விட்டு ஒரு 4 கிழமை 3 தரம் அந்த வருத்தத்தை பொறுத்து நான் முடிவு செய்து கொள்ளலாம். எல்லாமே முதல் பேஷண்ட் நோயாளிக்கு நான் விளக்குவோம், இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இத்தனை நாள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எல்லாம் விளக்குன பிறகு பேஷண்டோட சம்மந்தமாக இருந்தால் மட்டுமே சொல்லுவோம். அப்போ சில பேஷண்ட்ஸ் என்ன சார் உண்மையாகவே எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வருத்தமானால் சரி, எனக்கு பழைய வாழ்க்கை வேணும். அதான் எல்லாருக்கும். இப்போ ஒரு கால் வலி வந்து நீங்கள் ஆரம்பத்து கேட்ட கேள்வி மாதிரி கால் வலி வந்து நடக்க இல்லாமல் போகும்போது வாழ்க்கையின் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து 75% வந்து இல்லாமல் போகின்றது. தன் சந்தோஷமான வாழ்க்கை இழந்து விடுகிறார். தன்னால் நடக்க முடியல, அன்றாட செய்ய முடியும்போது அது ஒரு பெரிய பாதிப்பு, மன உளைச்சலும் ஏற்படுகிறது. எனவே என்ன விலை கொடுத்தாவது இது மாறினா போதுமான ஒரு நிலை இருக்கும். ஏன்னா அப்படியான மனநிலை வரும்போது மிக ஒத்துழைப்பாக இருப்பார்கள் நோயாளிகள் செய்வதற்கு. இப்படி சொல்லும்போது இன்னொன்று ஞாபகம் வருது எனக்கு, அடிக்ஷன்ஸ், ட்ரக்ஸ், அந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிக்ஷன் பேஷண்ட் வருவாங்க. வந்தால் சில பேருக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது. பெட்ரோல் கூட்டிட்டு வராங்க பிள்ளையை சுகமாக்க வேணுமெண்டு.
அப்படியாக இருந்து கதைத்து நாங்கள் மிக அறிவுரை கொடுத்து அவரை மாற்ற வேண்டும். ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் நாங்கள் அந்த நேரத்தை ட்ரீட் பண்ணும் மூலமாக அவருக்கு அந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கும்போது ஸ்மோக்கிங் பண்ணுவதற்கோ வெறுப்பு ஏற்படும், உடல் ஒத்துக்கொள்ளாத ரிஜெக்ட் பண்ணும். இப்போ தான் எப்பவுமே லிக்கர் எடுக்கிறார்கள் தான் ட்ரீட் பண்ணும்போது அந்த லிக்கர் வந்து வொமிட் பண்ணுவார்கள், உடம்பு ரிஜெக்ட் பண்ணும். எனவே கொஞ்சமாக அதை விட்டு போய் விடுவார்கள், அந்த ஆசையும் குறையும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சப்பட புள்ளிகள் இருக்கின்றது, தூண்டு புள்ளிகள், அதை எதிர்க்கிறதுக்கு அதை பாதிப்பில் அவர் பார்த்துக்கொள்வதற்கென்று கணக்கை இப்படி அன்றாடம் பல வகையான நோயாளி வருவார்கள் எல்லா விதத்திலையும். அது சில நோயாளிகள் வந்து நல்ல பேச்சு திறமை மிக்கவர்கள் வந்து இப்போ உங்களை மாதிரி நிறைய நல்லா பேசக்கூடிய நோயாளிகள் வருவார்கள். வந்தால் வந்து சொல்லும்போது இப்போ சீக்கிரம் குடிக்கும்போது அந்த சுகம் எப்படி இருக்குது, என்னம்மா நான் ஃபீல் பண்ணேன்னு ஸ்டாலின்னு சொல்லும்போது எனக்கே ஆசையாக இருக்கும் குடிச்சு பார்க்கலாமாண்டு அப்படி என்னை மாத்திர அளவுக்கு கதைப்பார்கள். நோய் அவளை நெருங்கி நாம் பழகும்போது அப்படி இருக்கும். ஆனால் கடைசியில் முடிவு என்னென்னா அவர் தான் மாறுவார். அதான் நிச்சயம் அப்படி சில நோய்கள் கதைப்பார்கள். நாங்கள் உறுதியாக இருந்து எங்கள் தொழிலில் அவருக்கு தெளிவாக விளக்க வேண்டும், பாதிப்பில் அது மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும். இது வந்து சுய நினைவோடு இருப்பவர்களுக்கானது. சுய நினைவற்ற நோயாளிகள் இருக்கின்றார்கள், மன நோயாளிகள் டாக்டர், அவர்களுக்கான சிகிச்சை முறைகள் வழங்குகிறீங்களா? முக்கியமாக இது வந்து செலக்டிவ் பாயிண்ட்ஸ் கணக்கு இருக்கின்றது மனதில். அதாவது வந்து அது ஒரு நோய், நாங்கள் அவரை எதிரியாக பார்க்கக்கூடாது. கண பேர் ஒரு மனநோயாளியை எதிரியாக பார்த்து அவர் ஒரு வருத்தம், அதுக்காக ரியாக்ட் பண்ணுறாரு. அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவரை விளங்கி கொண்டு நாங்கள் ட்ரீட் பண்ண வேண்டும். சில பிரெயினில் சில என்சைம்ஸ் இருக்குது, உடம்புலேயும் சில ஹோமோன்கள் இருக்கின்றது. உதாரணத்துக்கு எப்பவுமே இப்போ பேங்க்ரியஸ் எங்கள் இன்சுலின் சுரக்கின்றது, அதுதாங்க நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகின்றது. அது மாதிரி மூளையிலும் பல ஹோமோன்கள் இருக்கின்றது, அதுங்கள் மனது நிலையை கட்டுப்படுத்துகின்றது. மனது உற்சாகம் வச்சிருக்கும், சோர்வாக இருக்கும். பொதுவாக எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஏதாவது ஒன்றா சில மனது சோர்வு போயிடுவோம், ஒரு 5 நிமிஷம் சோர்வாக இருப்போம், அப்புறம் திருப்பி நாங்கள் உற்சாகப்படுவோம், சந்தோஷம் வருவோம். இது இயற்கை, இது நோம்பலாக, இது மனநோயாளி இல்லை. தொடர்ந்து ஒரே விஷயம் யோசிச்சு கொண்டு மனம் கவலைப்பட்டு கொண்டு 2-3 நாள் இருக்கும்போது ஒரு மனநோயாளிக்கான ஒரு அறிகுறியாக இருக்கின்றது இது. எனவே இந்த ஹோமோன்ஸை நாங்கள் சமநிலைப்படுத்தும் மூலமாக திருப்பி உற்சாகப்படுவார், அவர் திருப்பி இயங்க தொடங்குவார். இந்த மூளையில் ஹோமோன் அளவு வேறுபடும், அதுகளை பேலன்ஸ் பண்ண வேண்டும். அதுக்கு மூலமாக அந்த மனநோயை இலவாக குணப்படுத்தலாம். எனவே இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட காலம் தேவை, அந்த நோயாளியை பொறுத்து இருக்குது, சில ரியாக்ட் பண்ணுற விதமும் பொறுத்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் 4-6 கிழமைக்குள்ளே பொதுவாக நல்ல பெறுபேறு கிடைக்கலாம். அந்த மனநோயாளியை நாங்கள் ட்ரீட் பண்ணும்போது மிக பொறுமையாக கனிவாக இருந்து தான் செய்ய வேண்டும். அவரோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் சில நெகட்டிவாக இருக்கும், சரி அவர்களே தங்களை ஊசி குத்திக்கொள்வார்கள், கட்டிக்கொள்வார்கள், கணக்கெல்லாம் செய்வார்கள். அப்போ எல்லாம் பொறுமையாக இருந்து பார்த்து எங்களுக்கு தேவையான வந்து அவர் சுகமாக வேண்டும். ஏன்னா சில பேஷண்ட் சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர் நீங்கள் ஊசி குத்த சில இடங்களில் வலிக்குது, கொஞ்சம் கூட இறக்கமில்லாத குத்துறீங்க எல்லாம் சொல்லுவாங்க. சுகமான பொருள் சொல்லுவாங்க டாக்டர் நீங்கள் கடவுள் மாதிரி என்னை மாற்றிட்டீங்கன்னுவாங்க. அப்போ 2 விஷயங்களும் ஒரே மாதிரி தான் காதுக்குள்ளே போகும். எங்களை ஏசினாலும் ஒரே மாதிரி போகும், புற வாழ்த்தினாலும் ஒரே மாதிரி தான். ஏன்னா எங்கள் நோக்கம் வந்து அவர் நல்லா இருக்க வேண்டும். போகிற பாதை கடுமையாக இருக்கலாம், ஆனால் சென்ற முடிவும் வந்து ஒரு பூந்தோட்டமாக தான் இருக்கும். இன்னும் ஒன்று பார்த்து கொண்டிருக்கும் நேர்களுக்காக கேட்கின்றேன். நான் கேட்டேன் தான் ஒவ்வொரு நோய்களை குணமாக்குவதற்கு ஒவ்வொரு காலம் பிடிக்கும் அப்படி என்று சொல்லி. அப்படின்னா அவர்கள் உங்களிடம் சிகிச்சைக்காக டாக்டர் உங்களிடம் வருவதற்கு அவர்கள் விருப்பமாக இருந்தார்கள் என்றால் ஒரு கிழமைக்கு எத்தனை தடவை வர வேண்டும், எனவே அவர்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தயாரித்துக் கொள்ளலாம் இல்லையா தங்களுடைய ஷெட்யூலை. ஒரு கிழமைக்கு எத்தனை தடவை வர வேண்டும், வந்தால் எவ்வளவு நேரம் செல்லும் இல்லையா இந்த சிகிச்சை முறைக்கு, அது பற்றி கொஞ்சம் விளக்கம். ஆமாம், நான் சொன்ன மாதிரி அந்த நோய் வரும்போது அவர் வைத்து டயக்னோஸ் பண்ணி தான் முடிவெடுக்கலாம் எத்தனை நாள் வேணும், இவ்வளோ காலம் வேண்டும் என்று. நார்மலாக ஒரு ஊசி குத்தி மேக்சிமம் 1/2 மணி நேரத்திலும் இருக்க வேண்டும், 30 மினிட்ஸ் ஆஃப்டர் தான் மேக்ஸிமம் இருக்க வேண்டும். சில நோயாளிக்கு 20 நிமிஷம் இருந்தாலும் காணும். அடிக்ஷன் மாதிரி நோயாளிகளுக்கு ஒரு 40 நிமிஷம் இருக்க வேண்டி வரலாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நோயை பொறுத்து மாறுபடும். மற்றபடி வேறு எதுவுமே பெருசாக யோசிக்க தேவையில்லைன்றா எந்த உண்மையான நோக்கம் வந்து இந்த வைத்திய முறை வந்து உதவி நோக்கமாக தான் இருக்கின்றது. எனவே வேறு இதில் பற்றி கூட யோசிச்சு மனத்தை குழப்ப தேவையில்லை. ஏதாவது பிரச்சனை இருந்தால் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம், நான் உதவி செய்ய காத்திருக்கின்றேன். நல்லது. இந்த நேரத்தில் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை கொடுத்தால் நன்றாக இருக்கும். நேர்களே எழுதிக் கொள்ளுங்கள். 077730222 சரிதான் டாக்டர்? நாட் 777302272. நல்லது. இன்னும் ஒரு பிரச்சனை டாக்டர், சில பேருக்கு அலர்ஜி பிரச்சனை இருக்கின்றது முக்கியமாக இல்லையா? அந்த அலர்ஜி பிரச்சனையை தீர்ப்பதற்கு சிகிச்சை முறை இருக்கின்றது, அதாவது எங்கள் தோலில் இல்லையா, அதனை தீர்ப்பதற்கான சிகிச்சை முறை இருக்கிறதா டாக்டர்? நல்ல வித்தியாசமான கேள்வி கேட்குறீங்க, நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த படத்தை இது வந்து ஒரு எக்ஸிமா ஃபோட்டோ வந்து இதே மாதிரி வந்து இது வந்து உங்களுக்கு ஃபைலேரியான்ற நோயும் உண்டான ஞானக்கால் நோய்க்கும் ஒரு அறிகுறி வரும் நுழம்பு கடிப்பது மூலமாக. நாங்கள் பொதுவாக வந்து
இந்த தோல் பிரச்சனை வந்து சொல்கிறேன்னா தோல் வந்து தான் லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த பாடி உடம்புல இருக்கிற பெரிய ஒரு உறுப்புன்றது தோல். கண பிறகு அது தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. நாங்கள் நினைக்கிற ஆர்கன்ஸ் போது ஈரல், லிவர், கிட்னி இதெல்லாம் வந்து தோலும் ஒரு ஆர்கன் தான். உங்கள் லார்ஜஸ்ட் ஆர்கன் அவுட் சைடில் இருக்கிற வந்து ஸ்கின், இன்டர்னல் உள்ளுக்கு இருக்கிற லார்ஜஸ்ட் ஆர்கன் வந்து லிவர். லிவர் ஒன்று மட்டும்தான் நாங்கள் வெட்டினாலும் திருப்பி வளரக்கூடிய சக்தி இருக்கின்றது, திருப்பி முழுவதும் வளர்ந்து விடும். அதுதான் லிவர்ன்ற சக்தி. ஆனால் நீங்கள் ஆல்கஹால் எடுக்கும்போது அது லிவரை ஒன்று ஒன்றா அழிக்கின்றது, எரிக்கின்றது. எனவே அதுக்கு வளர்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. போகணும் லிவர் செல்ஸ். இப்போ தோலை கேட்டிங்க. அப்போ தோல் வந்து இந்த மாதிரி தோல் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 30 நாளைக்கு ஒரு முறை அழிந்து புது தோல் உருவாகின்றது. அதனால தான் எங்களுக்கு காயங்கள் எல்லாம் மாறுகின்றது. அதே மாதிரி அதனால தான் நாங்கள் வயதும் ஆகின்றோம். இல்லாட்டி பிறந்த போது இருக்கின்ற தோல் அப்படியே இருந்தால் இன்னும் இளமையாக அப்படியே இருப்போம். சின்ன பிள்ளை மாதிரி தோல் இருக்கும். இந்த தோல் மாற்றம் அடையும் போது முதிர்ச்சி அடைகின்ற செல்கள் முதிர்ச்சி அடையும் போது வயதாகிக்கொண்டே போகின்றோம். இந்த முதிர்ச்சியின் தன்மையை கொஞ்சம் குறைப்பதற்கு காஸ்மெட்டிக் வழிகள் இருக்கின்றது. இப்போ இந்த மாதிரி அலர்ஜிக் கேட்டிங்க. அலர்ஜிக் வந்து பொதுவாக வந்து ஒவ்வாமை எங்கள் உடம்பில் ஒன்று நாங்கள் உட்கொள்ளும் போது உடம்புக்கு அது ஒத்துக்கொள்ளாதபடியாக உடம்பு அதை ரிஜெக்ட் பண்ணுது, பிளாக் பண்ணுது, நிப்பாட்டி கொள்ளுது. அது பொதுவாக தோலில் உங்களுக்கு அடியில் போய் தங்கி கொள்ளும். அதான் தோல் வீக்கம் ஏற்படும், சொறிவல் ஏற்படும். ஏன்னா உள்ளுக்கு போனால் பாதிப்பு ஏற்படுறதுக்காக. அது வந்து உங்களுக்கு காற்றாக இருக்கலாம், வாசமாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், சில துணி வகைகளாக இருக்கலாம், உடம்புல படராக இருக்கலாம். என்ன காரணம் கூட அலர்ஜிக்கு ஏற்படலாம். அப்போ அதை முதல்ல புரிந்து கொள்ள வேணும். இது எங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதை தவிர்ப்பது மிக முக்கியம். ஆனால் ட்ரீட்மெண்ட் வைஸ் என்ன செய்வோம்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை எதிர்க்கிற சக்தியை கூட்டி அதை பழக்கப்படுத்திக்கணும் உடம்புக்கு. எனவே நோயாளிகள் வந்து இப்போ உதாரணம் இப்போ முட்டை சாப்பிட சில இடத்துல அலர்ஜிக்காக இருக்கும். அப்போ முட்டையை சாப்பிட மாட்டார்கள். எனவே நான் அவருக்கு உடம்பு இந்த எதிர்க்கிற சக்தியை ஆன்டி அலர்ஜிக் பாயிண்ட்ஸை கூட்டுவதன் மூலமாக கொஞ்சமாக முட்டையை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்து சாப்பிடும்போது அவருக்கு அந்த அலர்ஜிக் தன்மை குறைஞ்சி போகின்றது. இது ஒரு மிக நல்ல விஷயம் அக்குபஞ்சர் செய்யக்கூடிய இருக்கின்றது. இன்னொன்று வந்து அலர்ஜிக் வந்து எங்களுக்கு பொதுவாக வந்து நாங்கள் வந்து நாங்கள் விலகிக் கொள்வதில்லை. அதாவது இப்போ உதாரணத்துக்கு பிறந்த பிள்ளைக்கு ஒரு 5 மாதம் போன பிறகு சாப்பாடு கொடுக்குறோம். அப்போ நாங்கள் சில பழம் கொடுப்போம், பழங்கள் கொடுக்குறோம், வேறு இதுகள் கொடுக்குறோம், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொடுப்போம். இப்போ சின்னக்கு அதில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பழம் வந்து அலர்ஜிக்காக இருக்கலாம். எங்களுக்கு தெரியாத எந்த பழத்தான் அந்த பிள்ளைக்கு அலர்ஜி ஏற்பட்டது. எனவே அப்படி புதுசாக சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு பழம் மட்டும் கொடுங்க. அப்போ ஏதாவது ஒன்றில் அலர்ஜி காட்டுச்சுன்னா இந்த பழம் இந்த பிள்ளைக்கு ஒத்துக்கொள்ளாருன்னு விளைக்கொள்ளலாம். இப்போ சில ஆளுக்கு சில சாப்பாடு அலர்ஜிக்காக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, அதனால் அவருக்கு அலர்ஜிக்கே இருக்காது. ஆனால் எல்லாருக்குமே ஒரு விதத்தில் ஏதோ இதுக்கு அலர்ஜிக்கு இருக்கும். சில ஆளும் விலகிக் கொள்ளும். அது நாங்கள் உட்கொள்ளும் போது எல்லாத்தையும் எங்களுக்கு இல்லை போயிடலாம். நல்லது நேர்களே, உங்களுக்கு இருந்த ஒரு சில சந்தேகங்களாக இருக்கலாம் அல்லது எல்லா சந்தேகங்களுக்கும் தீர்வுகள் கிடைத்திருக்கலாம். இன்று டாக்டர் பேசிய அறிவுரைகளின்படி இல்லையா நேர்களே? சில நேரம் உங்களுக்கு இன்னும் விஷயங்கள் தேவைப்பட்டால் அல்லது நீங்கள் நினைத்த சில கேள்விகளை நான் கேட்காமல் போயிருந்தால் அதனை மீண்டும் நீங்கள் டாக்டரிடம் கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பின்னர் தொலைபேசி வாயிலாக 077302272 077730222 இந்த தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு டாக்டரை அணுகலாம். உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். வைத்திய முறைகளுக்காக கூட நீங்கள் அவரை அணுகலாம். நல்லது நேர்களே, இன்றைய உதய தரிசனம் நிகழ்ச்சியிலிருந்து நானும் உங்களிடமிருந்து விடைபெற இருக்கின்றேன். என்னோடு இணைந்து கொண்ட டாக்டர் வி தனராஜுக்கு நேயர்கள் சார்பில் நன்றி டாக்டர். மிக்க நன்றி. மீண்டும் நாங்களே அவரை அழைத்து வருவோம். இன்னும் பல தகவல்களை அவரூடாக உங்களுக்கு வழங்குவோம் என்ற வாக்குறுதியோடு உறுதிமொழியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திக்கலாம்.